கர்நாடக மாநிலம் பெங்களூரு விஜயநகரில் ஆன்லைன் டெலிவரி சேவையின் உரிமையாளரான சூரஜ் சிவண்ணா கானவி என்பவரை அக்டோபர் 29 திருமணம் செய்தார். சூரஜ் கானவி திருமணம் அரண்மனை மைதானத்தில் பிரம்மாண்டமாக நடந்தது. வரதட்சணை உள்பட திருமணத்துக்காக கானவி குடும்பத்தினர் 40 லட்சம் ரூபாய்க்கு மேல் செலவு செய்ததாக கூறப்படுகிறது. பின்னர் புதுமண தம்பதி தேனிலவுக்காக இலங்கைக்கு சென்றிருந்தனர். 10 நாட்கள் அங்கு தங்கி இருக்க திட்டமிட்டிருக்கிறார்கள். ஆனால் தேனிலவை பாதியிலேயே ரத்து செய்துவிட்டு 5 நாட்களிலேயே அவர்கள் இலங்கையிலிருந்து பெங்களூருவுக்கு திரும்பி வந்து விட்டதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து தன்னிடம் கூடுதல் வரதட்சணை கேட்டதாக கானவி தனது பெற்றோரிடம் கூறியுள்ளார். இதனால் இரு வீட்டாருக்கும் இடையே ஏற்பட்ட பிரச்சனையில் கானவியை வீட்டிற்கு அழைத்துச் செல்லுங்கள் என மாப்பிள்ளை சூரஜ் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கானவி கடந்த 24 இரவு தனது வீட்டில் உயிரை மாய்த்துக் கொண்டார். இதனால் கானவியின் பெற்றோர் புகார் அளித்து கடுமையான போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது குறித்து ராமமூர்த்தி நகர் போலீசார் கணவர் சூரஜ், அவரது தாய் ஜெயந்தி, சகோதரர் சஞ்சய் ஆகிய 3 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் பெங்களூருவில் பரபரப்பை ஏற்படுத்தியதை தொடர்ந்து சூரஜ் குடும்பத்தார் 1000 கிலோமீட்டர் தொலைவு தப்பித்து மகாராஷ்டிரா மாநிலம் சென்றுள்ளனர். இந்த நிலையில் சூரஜ் ஒரு ஹோட்டல் அறையில் துப்பட்டாவில் தூக்கிட்டு உயிரை மாய்த்துக் கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஒரு பக்கம் வரதட்சணை புகார் என்றாலும் கானவியின் திருமணத்துக்கு முந்தைய நட்பு குறித்து இருவருக்குள்ளும் ஏற்பட்ட வாக்குவாதத்தால் பிரச்சனை ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் காவல்துறை விசாரணையில்தான் எது உண்மை என்கிற முழுமையான பின்னணி வெளியாகும் எனவும் கூறப்படுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.